ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம சென்னை vs சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கொல்கட்டா மேட்ச்சில் தான் ப்ளே பண்ண போகிறோம். கொல்கட்டா கிரவுண்டில் தான் ப்ளே பண்ண போகிறோம். சாரி கைஸ். அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் டெவான் கான்வே தான் ஓப்பனிங். டாஸை ஜெயிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்திருக்கோம். டாஸை நம்ம ஜெயிச்சோம்ல, ஜெயிச்சு ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்திருக்கோம். புவனேஸ்வர் குமார் ஃபஸ்ட்டு ஒரு போட வர ருத்ராஜ் கெய்க்வாட் நிற்கிறாரு. ஓகே, 100 ரன் எடுத்த ஜெயிச்சிடலாம். நான் ஏன் மேட்செல்லாம் அதெல்லாம் விளையாடிக்காச்சு. ஏன் காட்டலைன்னா, ஏன் சும்மா ஆட்டோ ப்ளே பண்ணுறதெல்லாம் காட்டிட்டு அப்படின்னு சொல்லி காட்டல. அவங்க 99 ரன் அடிச்சிருக்காங்க. 100 ரன் எடுத்தால் நம்ம வின்னு. ஓகே காய்ஸ், கொல்கட்டா கிரவுண்டில் தான் ஈடன் கார்டன்ஸில் ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். இந்த பால் 6க்கு போகலாம். எஸ், ஸோ நடித்த மாதிரியே 6க்கு தான் போயிருக்கு. ஓகே, ஸோ அடித்தோடனே ஃபீல்ட் செட்டப் பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்கடா அதெல்லாம். ஓகே, இப்போ நம்ம இன்னொரு ட்ரைக்கு போகலாம். இப்போ இன்ஸ்விங்கர் போடுறது அட்ரோ. ஐயே, இன்றைக்கி என்ன பேட் ஒழுங்காக வாங்க மாட்டேறது, தோற்றுருவோமா தெரிலையே. ட்ரை பண்ணுவோம். இந்த டைமு பாருங்கள் கைஸ், என்ன பண்ண போகிறேன்னு தெரியுமா? அச்சோ, சரி ட்ரை பண்ணுவோம். கமான் கைஸ். ஸோ நம்ம சேனல் யாரை புதுசாக பார்த்துட்டிங்கன்னா லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். ஸோ இந்த பால் டச் ஷாட் பாலுக்கு தான் போக போகிறோம். அண்ட் நினச்ச மாதிரியே மாட்டியிருக்கு. 4 ரன்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு இப்போது. ஓகே, இப்போ ஒரு 4 யமஹா வேக்கூயி நேச்சுரல்ஸ் லைவ். ஓகே, 4 ரன் இப்போ கிடச்சிருச்சு. கிளாப்பியம் பார்ப்போங்கிற நான் நல்லா தானே விளையாடிட்டு இருக்கேன். 3 பால் டாட் போட்டேங்கிற பெருமை வேறு. இந்த டைம் நான் யாருன்னு காட்டுறேன் இருங்கண்ணா. இந்த பால் நான் இப்படி அடிக்க போகிறேன். செமையாக போட்டுருக்காரு புவனேஸ்வர் குமார். ஃபஸ்ட்டு செமையாக போட்டார். நட்ராஜன் நம்மூர் பையன் ஆக்கியதாகவே வர்றா. சரி ட்ரை பண்ணுவோம். டெவான் கான்வே. இப்போ இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து. இப்போ நாம் தான் நியூசிலாண்டு. ஏன்னா டெவான் கான்வே நியூசிலாந்து தான், யாருக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸ் 1 தமிழ் பார்ப்பீங்கன்னு சொல்லுங்கள். அதில் கேள்வி ஒன்று கேட்பாங்கள்ல, அந்த மாதிரி நானும் இனிமேல் கேள்வி கேட்கலான் இருக்கேன். ஓகே, கடைசியாக மேட்ச் முடியுமோ நான் என்ன கேள்வின்னு சொல்கிறேன் கைஸ். அப்போ பதில் சொன்னீங்கன்னா போதும். பதில் சொன்னவங்க ஒரு ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் கைஸ், அதுதான் முக்கியமான மேட்ரு. ஐயோ, இப்படி போட்டாரா? சரி ட்ரை பண்ணுவோம். விட வயிற்றுலேயே அடி வாங்கினார் கான்வே. போன டைம் 1 ரன்னுக்கு அவுட் ஆனார் ரசல் கிட்ட. பட் இப்போ 12 ரன் 3 பாலுக்கு. 2 பாலுமே 6. பட் இந்த பால் தான் கொஞ்சம் டாட் வச்சு விட்டாங்க. ஸோ இந்த டைம் கரெக்டாக போயிடல. விடுங்க. எஸ், ஒரு 6 மாட்டியிருக்கு. எஸ் தானா? 4 மாதிரி இருந்துச்சு. ஓகே, இப்போ 6 போயிருக்கு. ஐயோ சாரி கைஸ், 1 மினிட். அது வேறு ஒன்றும் இல்லை கைஸ், நான் இப்போ வேறு ஃபோனில் விளையாடுறேன். எங்கள் ஃபோனில் விளையாடல, அதனால தான் வேறு யாரோ காலெல்லாம் வருது. மன்னிச்சுங்க கைஸ். ஓகே, இப்போ பிரச்சனை இல்லை. நான் அதை அப்படியே எங்கள் ஃபோனுக்கு ஷேர் பண்ணி தான் வீடியோ போடுறேன். ஓகே சாரி கைஸ், நான் மேட்சை கண்டினியூ பண்ணலாம். 3 for 53. தண்ணி குடிச்சிட்ருக்காரு வில்லியம்சன். ஏதோ ஒரு கேட்சாக குடிச்சையா. புவனேஸ்வர் குமார் மறுபடியும் நமக்கு டஃப் கொடுக்குறதுக்கு வந்துட்டு. போடுறா. அச்சோ, ஏய் என்னடா படே பூஞ்ச படே பார்த்துக்கலாம் பட. நம்மக்கிட்ட சண்டைக்கு வரோம் பாருங்க. நம்ம யாருன்னு கட்டிடலாமா? இனி நம்ம பழைய ஃபேன்ஸ்க்கெல்லாம் தெரியும் நம்ம யாருன்னு. ஆனால் இப்போ என்ன வியூஸ் எல்லாம் வர மாட்டேங்குது. ரொம்ப வாய் பேசணுமா? வியூவர்ஸ் வேறு பார்ப்பாங்களே. சரி கைஸ். ஓகே, இந்த பால் இப்போ 6 அடிக்க போகிறோம். அடிச்சிடலாம் கைஸ். 4. ஓகே கைஸ், 4 போயிருக்கு. அடுத்த பால் ட்ரை பண்ணலாம். வாங்க போடுற தம்பி பால்.
அடிச்சாருங்க சிக்ஸர் ருத்துராஜ் கேக்வாட். அடித்த வேகம் பால் கிரவுண்டை விட்ட வெளில போயிருக்கு. இந்த மாதிரி ஒரு 6 அடிச்சிருக்காரு. மீட்டர் கண்டிப்பாக 100 தாண்டி இருக்கும். ஓகே கைஸ் ஓகே நம்ம கேள்வி இப்போவே கேட்டுருவோம். 2024 யார் ஆர்ஜ் கேப் வின்னர்? கூகுளில் பார்த்து மட்டும் சொல்லாதீங்க கைஸ், யார் வின்னர்னு சொல்லுங்கள். இதுதான் உங்களுக்கான கேள்வி. விடை சொல்லுங்கள் கைஸ், ஆன்சர் சொல்லுங்கள். யாருன்னு தெரில, நோ க்ளூஸ், அதை மட்டும் இப்போவே சொல்லிக்கிறேன். வர மாட்டேங்குது. ஐயோ ரொம்ப லேட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. தலதோனி இறக்கி விட்டால் தான் மேட்ச் முடியுமோ? ட்ரை பண்ணலாம் அப்புறமேல். ஓகே இப்போ வீடியோ 6 நிமிஷத்துக்கு போயிருக்கு. சிக்ஸர் அடிச்சாருங்க டெவன் கான்வே. இங்கே ஒரு 6 போயிருக்கு. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்லேயே முடிச்சிருவோம் போல் மேட்சை. 100 ரன் பார்ட்னர்ஷிப் எடுத்தால் 50 ரன் பார்ட்னர்ஷிப் வந்துருச்சு. இன்னும் 50 ரன் அடித்தா நம்ம ஜெயிச்சிடலாம். 50 மீன்ஸ் 46 ரன் நினைக்கிறேன். எஸ் கீழே போட்டிருக்கு. இறங்கி வந்தோன்னா இந்த பால் 100% நம்ம அவுட் ஆயிடுவோம். ஸோ இதில் என்ன பண்ணணும்னா ஸ்பின் இருக்குது. கரெக்டாக இப்படிலன்ட்டுருங்க. கரெக்டாக பால் வரும்போது அடிச்சிங்கன்னா போயிடும். நம்ம லேட் பண்ணிட்டோம். இந்த பால் பாருங்கள், உங்களுக்கு சொன்னானது அப்படியே இருக்குது. இந்த பால் பாருங்க கைஸ், கரெக்டாக அப்படி வரும்போது இப்படி அடிங்க. எஸ் அவ்வளோதான். ஓகே கைஸ், உங்களுக்கு பவுலிங் ட்ரிக் இன் டெஸ்ட் மேட்ச் வேணுமா வேண்டாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ போடுறேன். ஓகே கைஸ், டெவன் கான்வே கமான் ப்ரோ 50 அடிச்சிருவார்னு நினைக்கிறேன். ருத்ராஜ் கெய்க்வாட்னாலேயே முடியல. நூ பால் மாதிரி இருக்குது ப்ரோ. இது நூ பாலா தெரிலையே. 6 இங்கே அடிச்சிருக்கோம். ஏன் கைஸ் கிளாப் பண்ண அவங்க 50 அனுப்பிச்சிருச்சா? நோ பாலில் காட்ட மாட்டாங்களோ? சே, ஏன் கிளாப் பண்ணுறீங்க? இனி 50 அடிக்க சும்மா 6 அடிச்சது கிளாப் போல கைஸ். கொஞ்சம் முன்னாடி அட்ரா தம்பி 6. எஸ் இப்போ 48க்கு போயிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன் டெவான் கான்வே. சூப்பர். இப்போ ஏன் இன்னொரு டைம் கிளாப் பண்ணுறீங்க? அடுத்த பால் இன்னொரு டைம் கிளாப் பண்ணோம். இப்போ நாம் மாட்டுறோம். அண்ணா பார்த்தியே. ஓடு பின்னாடி போகிறேன். பார்த்துக்கலாம். இப்போயே வாஷிங்டன் சுந்தர்கிட்ட நம்ம மிரட்டிகிட்டு இருக்கோம். 24 ரன் அடிச்சாச்சு இந்த ஓவர் மட்டுமே. வாஷிங்டன் பாவம்பா. இந்த பாலும் நமக்கு கிளாப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் பண்ணுவாங்க. ஏன் ப்ரோ 6 தான் போயிருக்கு, அப்புறம் ஏன் இன்னொரு டைம் கிளாப் பண்ணுவாங்கன்னு சொல்கிறீங்கன்னா, இவர் 50 அடிச்சிட்டாருல. பலோ 54 ஃபார் டெவான் கான்வேன்னு 28 ரன் தான் அடிக்கணும். நம்ம ஒரு பையன் நட்ராஜன் வந்துட்டார்ல. இன்னி பாருங்கள் ஆட்டத்தை. என்னன்னு சொன்னேன்னா இன்னி ஏன் ஆட்டத்தை பாருங்கன்னு சொல்ல வந்தேன். ஓகே அவுட்ரில் ப்ரோ அவுட்ரில். அப்படி சொல்லுங்கள். ரிவ்யூ போகாதீங்கடா. போக மாட்டாங்க 100% போக மாட்டாங்க. பாருங்கள் வந்துடுவாங்க பாருங்கள். எஸ் சனமலையை வந்துடுறாங்க. சொல்லப்போனால் இந்த பால் அவுட்டு. ஆமாம் கைஸ், நான் அவுட்டுன்னு சொல்லி நான் கூட ரிவ்யூ போயிருக்க மாட்டேன். ஏன்னா இந்த பால் அவுட்டு. உண்மையாலுமே 6 அடிச்சிருக்காரு. ருத்ராஜ் கெய்க்வாட் மறுபடியும் கிரவுண்ட் விட்டே வெளியே போயிடுச்சு. 10 வீட்டு காக்கா மன்னிச்சிக்கோ. கண்ணாடி உடையுது. அவுட்டுன்னா வேறு யார் இறக்கி விடுவோன்னு உங்களுக்கே தெரியும். எஸ் எம்எஸ்டி தான் இறக்கி விடுவோம். ஓகே கைஸ், இப்போது இந்த பால் முடிச்சுட்டு உங்களுக்கு ஒன்று காட்டுறதுங்க. கமான் ப்ரோ கமான் போடுங்க. எஸ் போதும், நிறுத்திக்கலாமா? அடிச்சுக்கங்க. அவங்களுக்கு ஒன்று காட்டிடுற வெயிட் 6 போதும் காட்டணும். ஓகே பார்த்துக்கேன். இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே போயிட்டு நம்ம இதுக்குள்ளே போனோம்னா நம்ம எப்படி அடிச்சிருக்கோன்னு காட்டலாம். ஃபஸ்ட்டு மானட்டான்னு ஒன்று இருக்குது. நம்ம எப்படி போயிருக்கோங்கிறது. அவங்க 10 ஓவருக்கு போயிருக்காங்க. நம்ம அவ்வளோலாம் போகல, ஏன்னா முடிச்சிருவோம். ஹேக்வேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓவரில் மட்டுமே 1 2 3 பால்ஸ் தான் போட்டிருக்காங்க. அதில் 2 6 கரெக்டாக இப்படி வரும்போது அண்ட் ஒரு டாட் இப்படி. ஐயோ ரிவ்யூ அவுட் இல்லை கை, சூப்பரு. அண்ட் பார்ட்னர்ஷிப்புன்னு பார்த்தீங்கன்னா 90 ரன் பார்ட்னர்ஷிப். அண்ட் இதை பாருங்கள். எஸ் இது மட்டும் இல்லை, ருத்ராஜ் மட்டுமே இவ்வளோ, இல்லை கான்வே மட்டுமே இவ்வளோ. ஒரு 4 கூட அடிக்கலையா கான்வே? சூப்பரு. மெயின்டைன்
ஆறு பண்ணிடணும் ப்ரோ. அவுட் மட்டும் ஆயிடாதீங்க ப்ரோ. ப்ரோ ப்ரோ அப்பா ஓ ஏன் 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 இவரை வச்சு 50 போடலாம் நினச்சேன். பட் முடியாது. 50 நாளைக்கு முடியாது. ஆனால் இவரே 54 வச்சுட்டு அது ஏன் என்ன ஆச்சு அடிக்க முடியலையே. ஐயோ இப்படி போட்டார். கொஞ்சம் புஷ் பண்ணிக்கலாம். ஒரு சிங்கிள் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அடுத்த ஒரு ஸ்ட்ரைக் வச்சுக்கிட்டோம், பிரச்சனை இல்லை. காணி மன்னிச்சுக்கோங்க ப்ரோ. 4 போயிடுச்சு, பிரச்சனையே இல்லை. சூப்பர். ஒரு 4th எதிர்பார்த்தேன். 40 ரன்ஸ். ருத்ராஜ் எப்படியும் அடிக்க மாட்டார். என்னது இதை என்னத்தை எப்படி சொல்கிறது, 50 அடிக்க மாட்டார். எஸ், ஸ்லோ பால் வேறு போட்டிருக்காரு. உம்ரான் மாலிக் யா காமெடி பீஸ் தான், பிரச்சனை இல்லை. 6 பட் உம்ரான் மாலிக் இஸ் அ குட் பவுலர், அன்சோல்ட் ஆகிருக்காரு. அண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின் நம்ம டீமு யா அண்ட் டீம் வான் பாய் 10 விக்கெட்ஸ். அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துக்கோங்க. அண்ட் அந்த வீடியோக்கான விடையும் சொல்லிடுங்க. பாருங்கள், தலதோனி ஃபஸ்ட்டாக போகிறாரு. மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்ட் வென்ட் டு கான்வே. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஸோ இதோட சூப்பரான வீடியோ சந்திப்போம்.